இந்திய விடுதலைக்கு பின் நடந்த 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்ற ஒருவரின் வெற்றி இந்திய நாடாளுமன்றத்தையே உலுக்கியது. காரணம், இந்திய நாட்டின் முதல் பிரதமர் நேருவின் நண்பரும் பெரும் பணக்காரரும் ஊடக அதிபருமான கோயாங்காவை எதிர்த்து அவர் வெற்றி பெற்றதுதான் காரணம். தமிழ்நாட்டில் பெரும் குடும்பத்தில் இருந்து பிறந்தவர் அல்ல, எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். எளிமை, வலிமை என்ற இயல்பான குணத்தாலும் மனிதநேய பண்பாலும் தமிழ் உணர்விலே ஊறித் திளைத்த இலக்கிய அறிவாலும் பெருந்தன்மையான அணுகுமுறையாலும் இந்தியாவின் மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சியை ராமசாமி படையாச்சியாரால் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியில் நின்று வெற்றி வாகை சூடி இன்றளவும் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் சாதனை சரித்திரமாக இருக்கும் வெற்றியை பதிவு செய்தவர். தமிழர்களின் மறையான திருக்குறளை தன் பெயருக்கு முன்பு நாடாளுமன்ற வருகை பதிவேட்டில் இப்படித்தான் பதிவு செய்தாக வேண்டும் என்று சொல்லி அவர் செய்த வரலாறு இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வரலாற்றை எடுத்து இயம்புகிறது. அப்பெயர் திருக்குறளார் வி. முனுசாமி. இன்றைக்கும் இருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் வீராசாமி வீரம்மாள் இணையாருக்கு மகனாக 1913ஆம் ஆண்டு தோகைப்பாடி எனும் கிராமத்தில் பிறந்தவர்தான் திருக்குறளார் வி. முனுசாமி. திருச்சியில் உள்ள புனித சூசையப்பர் உயர்நிலைப் பள்ளியிலும் இளங்கலை படிப்பை புனித சூசையப்பர் கல்லூரியிலும் பயின்று அதற்கு பிறகு சட்டப்படிப்பை சென்னை சட்டக்கல்லூரியில் முடித்தவர். உயர்நிலை பள்ளியில் படிக்கின்ற பொழுதே திருக்குறளின் 1330 குறட்பாக்களையும் மனப்பாடம் செய்து பள்ளி மாணவர்களிடம் நேரம் இருக்கும் பொழுது திருக்குறள் சார்ந்த உரைகளை நிகழ்த்தியதோடு இலக்கிய மன்றங்களில் பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு முதல் பரிசு வி. முனுசாமி என்கிற பெயரே அதிகமாக அச்சடிக்கப்பட்டது. தமிழ் புலமை நிறைந்த பேரறிஞர்கள் மட்டுமே அறிந்திருந்த குறட்பாக்களை பாமர மக்களுக்கும் புரிந்து கொள்ளுமாறு செய்ததோடு இல்லாமல் நகைச்சுவை உணர்வோடு குறட்பாக்களை எளிய மக்களின் செவிகளுக்கு பொது மேடைகளில் ஏற்றி திருக்குறளை பற்றிய சொற்பொழிவுகளை யாருமே பேசாதிருந்த காலத்தில் எளிய மக்களின் மனதில் பதியும்படி உரையாற்றியவர்தான் ஐயா முனுசாமி. மகனே, எப்படி வாழணும் இந்த பொழுதில் பெருகுவது தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்றால் என்ன அர்த்தம்? அவன் இருக்கானே, அவனை பற்றி ஊர்ல எல்லாம் பெருமையா பேசணுமா. அந்த அம்மாவுடைய பிள்ளை, அவன் நல்லவன், எல்லோருக்கும் பயன்பட்டு வாழ்கிறவன், எல்லோருக்கும் ஏதாவது உதவி செய்வான் என்று அவனை பற்றி எல்லாரும் பெருமையா பேசணும். அது இந்த அம்மா காதல விடணும். அதான் கேட்ட தாய். ஐயா முனுசாமி அவர்களுக்கு 1939ஆம் ஆண்டு தஞ்சாவூர் பாலசுப்பிரமணி அவர்களின் மகளார் ஞானாம்பாளை மணம் புரிந்து திருக்குறளார் முனுசாமி ஞானாம்பாள் இணையாருக்கு குமரகுருபரன், பாலசுப்பிரமணியன், கோபிநாதன், ஞானசூரியன், திலகர், சுந்தரராஜன் என்னும் 6 ஆண் மக்களும் தேவிகுமாரி, ரேவதி என்னும் 2 பெண் மக்களும் உள்ளனர். அப்பாவும் அம்மா ஒரு நல்ல பேர். 24 பேரும் சட்டை போட்டுக்குவாங்க. 24 பேரும் ஒருத்தர் ரொம்ப நெருங்கி இருப்பாங்க எப்பொழுதுமே. எங்கள் அம்மா ஒரு நாள் எங்கள் அப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஞானம் அவர் மூச்சுக்கு முன்னுதர அவர் கூப்பிடுறதும் என்ன நேரம் பார்த்தாலும் புட்டி போட்ட பொண்ணு மாதிரி ஞானன்றீங்களா அப்படின்னு எங்கள் அம்மா கிண்டல் அடிக்கிறதும் அது வாழ்நாள் பூரா நாங்கள் ரசித்து சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் அது. அதே மாதிரி வீட்டுக்கு விருந்தாடிங்க காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு அடுப்பு பற்ற வச்சாங்கன்னா ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஆளுங்க வச்சுக்கிட்டு அம்மா கூட இருந்து சூப்பர்வைசிங்லாம் எல்லாம் சமையல் பண்ணுவாங்க. வீட்டுக்கு யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸுன்னு. அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு சமைச்சு போடுறதுலேருந்து சலிச்சதே கிடையாது. அம்மா வந்தவங்க போனவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுலேருந்து வந்தவங்களை உபசரிக்கிறதுலேருந்து எதுக்குமே சலிச்சது கிடையாது. ஒரு நாள் கூட கோவப்படுறது இப்படி என்ன நேரம் பார்த்தாலும் சமைச்சு போட்டுக்கிட்டே எப்படி இருக்கிறது கூட கேட்டது கிடையாது. திடீர்னு வருவாங்க, அம்மா 4 பேர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு இருக்கா அப்படின்வாங்க. இருக்கா இல்லையாங்கலாம் கேட்கறதில்ல, சாப்பிட வாங்கன்னு கூட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு சாப்பாடு இருக்கான்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் அவசரமாக சமைச்சு அவங்க 4 பேருக்கு நல்லா சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. அதே மாதிரி புதுசாக ஒரு டிஷ்ஷு வீட்டில் பண்ணுறாங்க, ஒரு சமையல் பண்ணுறாங்க, ஒரு வடை பண்ணுறாங்க, ஒரு பொரியல் பண்ணுறாங்க, ஒரு பலகாரம் பண்ணுறாங்க அப்படின்ன உடனே அப்பாவுக்கு வீட்டில் வந்தவங்க எல்லாருக்கும் அதை கொடுத்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை அவருக்கு. அப்படி சொல்லுவாங்க, ஏன்னா முறுக்கு சுட்டியை நேற்று அந்த என்னமோ புதுசாக ஒரு கிழங்கு போட்டு ஒரு முறுக்கு செஞ்சல அது கொண்டு ஐயர் வந்திருக்காரு அவருக்கு கொடுப்போம்
அப்படின்பாங்க. அது மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து பார்த்து சந்தோஷப்படுற பழக்கம். தமது பேச்சினாலும் எழுத்தினாலும் திருக்குறளை மக்களிடம் பரப்பி வந்த முனுசாமிக்கு திருக்குறளார் முனுசாமி என்கிற உலகம் அறிந்த அந்த பெயரோடு திருக்குறளார் பட்டம் முதலில் சேர்க்கப்பட்ட அந்த நிகழ்வு 24/6/1951 குடந்தை மாநகரில் திருச்சி ஜில்லா போர்டு தலைவர் திரு ராஜ சிதம்பர செட்டியார் அவர்களை தலைவராகவும், குடந்தை தஞ்சை மணி எஸ் கணபதி அவர்களை செயலாளராகவும், குறுநில மன்னர் ஜமீன்தார் கச்சிராய சோழ உடையார் அவர்களால் 24/6/1951 திருக்குறளார் என்று பட்டமளித்து பாராட்டப்பட்டவர் திருக்குறளார் வி முனுசாமி. தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளெல்லாம் திருக்குறளின் ஓசையை முழங்கச் செய்த பெருமை திருக்குறளார் அவர்களுக்கே உண்டு. பொதுவாக நூலின் பெயராலே நூலை இயற்றிய ஆசிரியர் அழைக்கப்படுவது உண்டு. ஆசிரியர்களுடைய இயற்பெயர் தெரியாத பொழுது அவர்கள் இயற்றிய கவிதையில் ஏதேனும் ஒரு வார்த்தை எடுத்து அந்த வார்த்தையின் மூலமாக ஆசிரியரை அறிமுகப்படுத்துவது சங்க இலக்கியங்களிலே காணலாம். ஆனால் திருக்குறள் என்ற நூலுக்கு ஒரு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் திருக்குறளார் என்ற ஒருவர் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படுகிறார். அவர் நூலை இயற்றியவர் அல்ல, ஆனால் அந்த நூலை பரப்பியவர். இன்று நேற்றல்ல, கடந்த காலத்திலும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, திருக்குறளார் என்று சொன்னால் அவர் ஒருவரையே குறிக்கின்ற அளவுக்கு திருக்குறளின் பெருமையை பரவச் செய்தவர் திருக்குறளார் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. முனுசாமி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட முதல் பட்டமே அவரின் பெயரோடு பின்னி பிணைந்து திருக்குறளார் முனுசாமி எனும் பெயரையும் பெற்றது. திருக்குறளின் சொற்பொழிவுக்காக திருக்குறள் கேசரி, தமிழ் மறை காவலர், முப்பால் வித்தகர், திருக்குறள் திலகம், திருக்குறள் தெய்வமணி, குறள் நெறி செல்வர், திருக்குறள் ரத்தினம், இன்னும் பல விருதுகளை திருக்குறள் சொற்பொழிவுகளுக்காகவும் எளிய மக்களுக்கு புரியும்படி திருக்குறள் உரைகளுக்காகவும் பல விருதுகளையும் பட்டங்களையும் பெற்றவர் ஐயா திருக்குறளார் முனுசாமி அவர்கள். படித்தவர்கள் மத்தியிலே மட்டும்தான் இலக்கியங்கள் பரவுவதுண்டு. பாமர மக்களிடையே அவைகள் சென்று அடைவதில்லை. ஆனால் திருக்குறள் போன்ற ஒரு அறநூல் படித்த மக்கள் மட்டுமல்ல, பாமர மக்களிடத்திலேயும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த பெருமை திருக்குறளார் அவர்களுக்கே உண்டு. சொற்பொழிவுகள் மட்டுமில்லாமல் வள்ளுவர் உலகம், திருக்குறள் மூலம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறள் இன்பம், வள்ளுவர் பூங்கா என்று மொத்தம் 34 புத்தகங்களையும் எழுதிய பெருமைக்குரியவர் ஐயா முனுசாமி. அத்தோடு நின்று விடாமல் அடிப்படையில் வழக்கறிஞராக இருந்தாலும் திருக்குறள் நெறியை பரப்பும் பொருட்டு நம் நாடு மற்றும் குறள் மலர் என்கிற மாத இதழ்களையும் லாப நோக்கமின்றி நடத்தியவர். 1952ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தொடங்கப்பட்ட தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி மாபெரும் வெற்றி பெற்றது. இக்கட்சி கொடுத்த ஆதரவால் 1952ஆம் ஆண்டில் மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் 1954ஆம் ஆண்டு பச்சை தமிழர் என்று அழைக்கப்பட்ட காமராசர் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முதலமைச்சர் ஆனார்கள். சரித்திர சாதனை படைத்த உழைப்பாளர் கட்சியை கலைத்துவிட்டு ராமசாமி படையாச்சியார் காங்கிரஸில் இணைந்தார். அப்போது பிரதமராக இருந்த நேரு தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சிக்கு வெற்றிக்கு பின்னால் வித்திட்ட மும்மூர்த்திகளில் முக்கியமாக திகழ்ந்த திருக்குறளார் வி முனுசாமி அவர்களையும் காங்கிரஸில் இணையுமாறு வலியுறுத்தினார். தமிழ் இலக்கிய மரபும் திருக்குறள் நெறி பரப்புவதையுமே முதல் கடமையாக உணர்ந்து தனது தன்மையை இழக்காமல் திருக்குறளுக்கு தொண்டாற்றுவதே தலையாய நோக்கமாக கொண்டு தமிழகம் முழுவதும் மட்டுமன்றி சிங்கப்பூர், மலேசியா இன்னும் பல நாடுகளுக்கு பயணம் செய்து திருக்குறள் நெறிகளை உலகிற்கு எடுத்துரைத்தார் திருக்குறளார் முனுசாமி. தாத்தா கூட நான் நிறைய அவருடைய இந்த வாழ்க்கையில டிராவல் பண்ணியிருக்கேன். அவர் கூட நிறைய மாநாட்டிற்கு அவருடைய நிறைய மீட்டிங்ஸ் அந்த மாதிரியான இடத்துக்கு, அப்புறம் அவர் கூட ஒரு சின்ன தமிழ்நாட்டு ட்ரிப் அந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ண நிறைய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, மிகவும் பார்த்து வியந்தது என்னென்னா, ஒன்று அவருடைய அயராத உழைப்பு. ஏன்னா அவர் எப்பவுமே அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே அவர் கடுமையாக உழைத்தது உண்டு. அதுவும் அதில் மிகவும் முக்கியமாக
எப்பவுமே அவர் வந்து எப்படி நம்ம இந்த திருக்குறளை வந்து எல்லாருக்கும், இந்த திருக்குறளின் இனிமையை எப்படி எல்லாருக்கும் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் வந்து எப்பவுமே அது வந்து அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு அதற்காக கடுமையாக முயற்சித்தவர், உழைத்தவர். நாடாளுமன்றத்திலும் திருக்குறளை எடுத்துரைத்தது மட்டுமன்றி திருக்குறளை வைத்து ரயில்வே தொழிலாளர்களின் நியாயங்களை நயம்பட எடுத்துரைத்து ரயில்வே தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளிவிளக்கை ஏற்றியவர் திருக்குறளார். திருக்குறளுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார் திருக்குறளார் முனுசாமி. முதல் திருக்குறள் மாநாட்டை நடத்தியவரும் இவரே ஆவார். அம்மாநாட்டிற்கு தலைமை தாங்க தந்தை பெரியாரை அழைத்து வந்து அவரையே தலைமை தாங்க வைத்தவரும் இவர்தான் என்பதே வரலாறு. அதனால்தான் தமிழ் திருமணங்களை நடத்துவதற்கும் அத்திருமணத்தில் தமிழ் கூறும் அறங்களை எடுத்துச் சொல்லி மணமக்களை வாழ்த்து தெரிவிப்பதற்கும் சரியானவர் திருக்குறளார் முனுசாமிதான் என்று தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் இவரை வாழ்த்தி உள்ளார்கள். சாமியார்கள் போலி சாமியார்கள்லாம் சொல்கிறதெல்லாம் உடனே நம்பிடக்கூடாது. எதையுமே பகுத்தறிவு கொண்டு சிந்திக்கணும், சிந்திக்காமல் எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். ஒரு ஆளுக்கு திருமணமாச்சு, ஒரு இளைஞனுக்கு திருமணமாகி ஏறக்குறைய ஒரு 10 வருஷமாக அவனுக்கு குழந்தையே பிறக்கலை. அவனும் எங்கெங்கேயோ போய் பார்த்தான். கடைசியில் எல்லோரும் சொன்னாங்க, அந்த சாமியார்கிட்ட போய் சொல்லு, அந்த சாமியார் உனக்கு குழந்தை வரம் தருவார் போ அப்படின்னாங்க. உடனே இவனும் அந்த சாமியார்கிட்ட போய் இது மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொன்னான். உடனே அந்த சாமியார் ஒன்றும் கவலைப்படாத, ஒரு 8 ராமேஸ்வரம் போயிட்டு வா, ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னாரு. உடனே அதுக்கு அவன் சொன்னான்னா, ஐயா எனக்கு சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான், இப்போ கூட நான் ராமேஸ்வரத்துலேருந்து தான் வரேன் அப்படின்னானா. உடனே அதை பார்த்துட்டு பெரியார் ஒரே சிரிப்பாக சிரிச்சுட்டு அதை சரியாக சொன்னார் திருக்குறளார். அதனால் எதையுமே பகுத்தறிவு கொண்டு பார்க்க வேண்டும். இன்னும் பல நூறு திருமணங்களை நடத்தி வைத்தவர் திருக்குறளார் முனுசாமி. பெரியார் அண்ணாவின் வழிவந்த தமிழக மக்களால் புரட்சித் தலைவர் என்று அழைக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தந்தை பெரியாரின் 100ஆண்டு விழாவை திருக்குறளார் முனுசாமி அவர்களின் வழிகாட்டுதலிலும் அவரின் தலைமையிலும் தான் தமிழ்நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஒரு முறை குறளார் அவர்கள் பச்சை பெண் கல்லூரியிலே பேசினார். அதை இளைஞர் பட்டாளமெல்லாம் கேட்டார்கள். அவர் உள்ளத்திலே, பலர் உள்ளத்திலே ஏற்பட்ட துடிப்பு என்ன தெரியுமா? ஏதேனும் ஒரு தொழிலை செய்ய வேண்டும், குறளார் கூறுகிற வழியிலே, அறவழியிலே, ஒழுக்க ரீதியிலே முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற முறையிலே துடிதுடிப்போடு ஈடுபட வேண்டும், பகுத்தாய்வு செய்ய வேண்டும், ஒரு எண்ணி செய்ய வேண்டும். எண்ணிய பின் அதில் எந்த ஒரு தவறு நடக்காத அளவுக்கு எண்ணிய பின்னே அந்த செயலை செய்ய வேண்டும் என்பதனை குறள்களை சொல்லி சொல்லி எடுத்து சொன்னார். இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். 1984 தமிழக அரசு சார்பில் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் கரங்களால் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் கலைமாமணி என்கிற விருதும் தங்கப்பதக்கமும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் முனுசாமி அவர்கள். ஒரு விஷயத்தை எவ்வளோ நகைச்சுவையாக சொன்னால் அந்த கருத்து மக்கள் இதில் நீண்ட நாள் இருக்குன்றது நான் அவர் மூலிமா புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு எக்ஸாம்பிள். எங்கள் ஸ்கூல்லேயே 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது தாத்தா வந்து ஸ்கூலுக்கு வந்தார் திருக்குறள் பற்றி பேசுகிறதுக்கு. அப்போ என் கூட இருந்த நண்பர்களுக்கே வந்து இது ஒரு போரிங் இதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து. இந்த மீட்டிங்கே 1 hour இருக்க வேண்டியது, எங்கள் தாத்தா வந்து 3 hours அந்த மீட்டிங் போச்சு. எல்லா குழந்தைங்களையும் அந்த திருக்குறளையும் அத்தனை திருக்குறள் சொன்னார், அது நகைச்சுவையோடு சொன்னார். அத்தனை பேர் கட்டி போட்டு வச்சுருந்தார். அங்கே திருக்குறளுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து 1982ஆம் ஆண்டில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்தில் திருவிக விருது வழங்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டவர் திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள். திருக்குறளார் வி முனுசாமி அவர்களுடைய பேத்தி. நான் செப்டம்பர் 15ஆம் தேதி தான் பிறந்தேன். அப்பொழுதுதான் என்னுடைய தாத்தா திருக்குறளார் வி முனுசாமி அவர்களுக்கு திருவிக விருதை வழங்கினார்கள். அதுலேருந்து என்னுடைய தாத்தா அந்த விருதை வந்து என் கையில் வச்சு தான் எடுத்துகிட்டு போனார்கள். அதுலேருந்து என்னுடைய தாத்தா குறளார் வி முனுசாமி அவர்கள் எப்பவுமே என்ன பார்க்கும்போதுதான் ஆர்த்தினா ராசி.
திருக்குறளார் எழுதிய 1141 பக்கங்களை கொண்ட உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்கிற நூலை 1983ஆம் ஆண்டு திருவள்ளுவர் தினத்தில் வெளியிட்ட முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் நூலகங்களில் இப்புத்தகம் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி 10,000 புத்தகங்களை தமிழ்நாடு அரசின் நூலகங்கள் சார்பாக வாங்கி நூலகங்களில் வைக்கும்படி உத்தரவு பிறப்பித்தார். அவர் உலக பொதுமறை என்ற பெயரில் திருக்குறளுக்கு உரை எழுதி இருக்கிறார். அது மிகப்பெரிய நூலாக வந்திருக்கிறது. அந்த நூலை நேரிலேயே என்னிடத்திலே அவர் தந்தார். அந்த நூலிலே அவர் குறிப்பாக தந்தபொழுது சொன்ன ஒரு கருத்து, அவர் திருக்குறளுக்கு எழுதியிருக்கின்ற பொருள் உரை திருக்குறளிலேயே இருக்கின்ற சொற்களை எடுத்தே அதற்கு பொருள் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சல் என்கிற ஒரு குறள் எடுத்துக்கொள்வோம். அதில் இழுக்கல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, இழுக்காமை யார் மாற்றும் என்றும் வழுக்காமை வாயின் அகுது ஒப்பதில் என்ற அந்த குறளோடு ஒப்பிட்டு இப்படி சொற்களுக்கே பொருள் எழுதுகிற பொழுது அந்த சொற்கள் வேறு எங்கு திருவள்ளுவரால் எந்த பொருளில் பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்து அந்த பொருளை வைத்து அவர் உரை எழுதியிருக்கிறார் என்று என்னிடத்திலேயே சொன்னார். அது தனிச்சிறப்புக்கு உரியதாகும். திருக்குறளார் வி. முனுசாமி அவர்களால் நடத்தப்பட்ட திருக்குறள் நெறி பரப்பு மையத்தின் மாநாட்டிற்கு தமிழக அரசின் நிதி உதவியை வழங்கி வரலாறு காணாத வகையில் திருக்குறள் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். 3 முறை திருக்குறள் நெறிபரப்பு மையத்தின் இயக்குநராக பணியாற்றிய திருக்குறளாரின் மீது மிகுந்த மரியாதையும் அன்பையும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதற்கு தமிழக அரசினுடைய நிதி உதவியை திருக்குறள் நெறிபரப்பு மையத்தின் மாநாட்டிற்கு வழங்கினார் என்பதே மிக பொருத்தமான சான்றாக இருக்கும். திருக்குறள் முனுசாமியார் கலைவாணர் அரங்கிலே பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். உடனே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எம்ஜிஆர் சொன்னார், வாகனத்தை கலைவாணர் அரங்கத்துக்குள் அனுப்புங்கள் என்று சொன்னார். கூட்டம் கூடிவிடும், அவருடைய பேச்சு தடைபட்டுவிடும். அமைதியாக ஒரு வழியிலே ஒரு பகுதியிலே சென்று அங்கு நான் முன்வரிசையில் உட்கார்ந்து கொண்ட ஒரு பேச்சை கேட்கலாம் என்று சொன்னார். அப்படியே செய்தார். கலைவாணர் அரங்கிலே குறளார் அவர்கள் திருவள்ளுவராகவே உருவெடுத்து, எல்லோரும் சொல்லுவார்கள் குறளார் பேசுகிறார் என்றால் முனுசாமி பேசுகிறார் என்று சொல்ல மாட்டார்கள். திருவள்ளுவரே குறளாராக அவதாரம் எடுத்து அவர் பேசுகிறார் என்று கூறக்கூடிய அளவிற்கு திருவள்ளுவருடைய மறு உருவமாகவே தமிழ் மண்ணில் அவர் அலங்கரித்து பவனி வந்தார். ராமசாமி படையாச்சியாருக்கு போட்டியாக திருக்குறளார் வி. முனுசாமி அவர்களை நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்திவிட்டு நான் திருக்குறளையே தேர்தலில் நிறுத்தி இருக்கிறேன் என்று திருக்குறளார் மீது அன்பை பொழிந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே. ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில் பெருமை தேடித்தந்த அன்னதான திட்டத்தை செயல்படுத்துவதற்கு திருக்குறள் நெறியில் இருந்து விளக்கங்களையெல்லாம் எடுத்துச் சொல்லி அந்த அன்னதான திட்டத்திற்கே வித்திட்டவர் திருக்குறளார் ஐயா அவர்கள்தான். திருக்குறளாரின் அர்ப்பணிப்பையும் பணிச்சிறப்பையும் உணர்ந்த அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜே. ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு 1994ஆம் ஆண்டு திருக்குறளார் அவர்களுக்கு திருவள்ளுவர் விருதை அறிவித்தது. திருக்குறளுக்கும் வள்ளுவருக்கும் உலகம் முழுவதும் பெருமையை தேடிச் சேர்த்த திருக்குறளாருக்கு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற பாரதியின் வரிகளைப் போல வள்ளுவன் பெயரிலேயே வழங்கப்படுகிற விருதை பெறுவதற்கு முன்பாகவே திருக்குறள் நெறிபரப்பு மையத்தின் இயக்குநராக இருந்தபோதே 4/1/1994ஆம் ஆண்டு காலத்தை வென்று இம்மண்ணை விட்டு மறைந்தார். அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அதிமுக அரசின் முதலமைச்சர் செல்வி ஜே. ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியதோடு மட்டுமல்லாமல் மருத்துவமனையில் இருந்த திருக்குறளாரின் உடலுக்கு நேரடியாகவே சென்று அஞ்சலி செலுத்தினார். விழுப்புரத்தில் நடைபெற்ற ஐயாவினுடைய இறுதி ஊர்வலத்தில் ஐயாவினுடைய தமிழ் பற்றால் ஐயாவை பெரிதும் நேசித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் முழுவதுமாக உடனிருந்தார் என்பதும் வரலாறு.
திருக்குறளுக்காக முழுமையாக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட திருக்குறளார் வி முனுசாமியை தமிழ் அறிஞர்கள் பன்மொழி புலவர் ஞா தேவநேய பாவாணர், ராசா கண்ணார், முத்தமிழறிஞர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் பிள்ளை, தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு, காமராசர், நடிகர்கள் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், செவாலியே சிவாஜி கணேசன் ஆகியோர் மிகவும் உயர்த்தி பிடித்து பாராட்டியிருக்கிறார்கள். அதைவிட ஒருபடி மேலே சென்று திருக்குறளுக்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்த ஐயா முனுசாமியை மறையாயிரம் ஏத்தும் வள்ளல் முருகன் முறையீட்டை அன்பாய் மொழிந்தான் பொறையார் புகழ் வீராசாமி புதல்வன் அருட்போதம் திருக்குறள் முனிசாமி நலம் சேர்ந்து திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் வெண்பாவும் ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியில் ஒரு தொடர் தன்னை ஒன்றுக்கான உரையை எப்படி ஒருவர் லேசாய் நினைவில் நிறுத்தி இனிதுரைப்பாரோ அப்படி திருக்குறள் முனிசாமி அறிஞர் 30330 குறளையும் அவற்றிற்கு கொடுத்த பொருளையும் நினைவில் நிறுத்தி இனிது விளக்கும் ஓர் ஆற்றல் உடையவர். அவர் திருக்குறள் மலர் வழங்கும் நகைச்சுவை, மரச்சுவை, பிறசுவை, ஆர்ந்த சொல் அனைத்தும் பெரும்பயன் அளிப்பவை. அரிசி இட்டலி அளிப்பதாய் சொல்லி பாசிப்பயிரும் படைப்பவர் அல்லர். அறிஞரின் பேச்சும் எழுத்தும் அருங்குறள் தேனாற்றி நின்று செம்பில் மொண்டளிப்பவை. குரட்பயன் கொள்ள நம் திருக்குறள் முனிசாமி சொல் கொள்வது போதுமே. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் கவிதை வரிகளும் கொஞ்சம் கூடுதலாகவே பாராட்டி இருக்கிறது. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நாம் தமிழர் இயக்கத்தில் பொதுச் செயலாளராக திருக்குறளார் வி முனுசாமி ஐயா அவர்கள் இருந்தபோது அந்த இயக்கத்தின் விருது வாக்கான உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்கிற வாக்கியத்தை அவர் வடிவமைத்து கொடுத்தார். அவர் வடிவமைத்த அந்த வாக்கியத்தில் இருப்பது போலவே அவர் உடலை இந்த மண் எடுத்துக்கொண்டாலும் தமிழ் இருக்கிற வரைக்கும், வள்ளுவம் இருக்கிற வரைக்கும் ஐயாவினுடைய பெயர் நிலைத்து நிற்கும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தேடி அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தமிழ் அறிஞர்களில் திருக்குறளார் முனுசாமியும் ஒருவர். அவர் இந்த தமிழ் உலகத்திற்கு ஆற்றிய திருக்குறள் தொண்டிற்காகவும் தமிழ் தொண்டிற்காகவும் அவருடைய ஆவணப்படத்தை தயாரித்து வழங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அதோட முதல்ல ஏற்றலாம் ஆடி படவன் முதற்றை உலகு செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. 1952-57 காலங்களில் நாடாளுமன்ற கூட்டங்களில் திருக்குறளுடன் பேச்சை தொடங்குவார். தில்லி கூட அன்று திருக்குறளைத்தான் பிள்ளையார் சுழியாக போட்டுக்கொண்டது. தமிழ்மறை காவலர், திருக்குறள் கேசரி, முப்பால் வித்தகர், திருக்குறள் ரத்தனம், இப்படி எத்தனையோ அடையாளங்களை சூட்டி கொண்டாலும் எங்கள் திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள் பேராசான் திருவள்ளுவரின் செல்ல பேரன், தமிழ்த்தாயின் குரல் புள்ளை, திருக்குறளை போற்றி நின்ற அறம், வள்ளுவத்தின் வழித்தடம் காட்டும் வரலாறு. திருக்குறளார் முனுசாமி அவர்கள் எங்கள் வாழ்க்கையின் வழித்தடம்.